ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். இந்த வருடத்திலும் கூட ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கலாம், சபைக்கு கொடுத்திருக்கலாம், ஊழியர்கள் மூலமாய் பேசியிருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலும் கூட ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தை என்று சொல்ல, நல்வார்த்தை என்று சொல்லும்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். வேதத்தில் இருக்கிறது எல்லாமே நல்வார்த்தைகள் தான். சில புத்திமதிகளை நமக்கு சொல்லுகிறது. சிலர் நம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில எச்சரிப்பின் வார்த்தைகளும் சொல்கிறது. அவருடைய வார்த்தையெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அது எல்லாம் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். இந்த இஸ்ரவேலுக்கும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் என்பது சொல்லும்போது அவர்கள் தேவ பிரபு என்று பெயர் கொடுக்கிறார். அவர்களை வெளியேற பெற்றவர்களாய் வைத்தார். அது மட்டுமல்ல, யூதா யூதா என்று சொல்லும் பொழுது துதிக்கும் ஜனங்கள். இவர்கள் 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். நாட்கள் வரும். அப்ப இன்னும் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறலை. அப்போ நாட்களில் ஆண்டவர் சில நாட்களை வைத்திருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல் வார்த்தைகள். அவர் வசனத்தை நிறைவேற்றும் கர்த்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகலன்னு சொல்றார். யோசுவா 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செஞ்சு முடிப்பேன் என்று ஏசாயா 46:11 சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார். ஒவ்வொருத்தர் என்னென்ன வார்த்தை சொன்னார் அதை நிறைவேற்றுவார். ஒரு சமயம் சில வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு வீட்டுக்கு செபிக்க செல்வது உண்டு. அவர்களுடைய டைரியில் காட்டினார்கள், ஆண்டவர் உங்கள் மூலமாக சொன்ன எல்லா வார்த்தையும் நடந்துருச்சு, எல்லாமே டிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அவர் சொல்கிறது ஒரு நாளும். காரணம், அவர் பொய் சொல்லுகிற மனிதர் அல்ல. மனமாறவும் அவர் மனுபுத்திரர். அவர் சொல்லியும் செய்யாத அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆனால் இந்த நாட்கள் வரும் என்று சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, அந்தப்படியே அவன் பொறுமையுடன் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இது ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவன் பொறுமையுடன் காத்திருந்தான். ஒருவேளை இந்த வருஷத்திலும் கூட நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கலாம். இந்த மாதத்தில் கூட தேவன் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார், நிறைவேற்றுவார். என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். பொறுமையோடு காத்திருக்கு. என்னுடைய ஆரம்ப நாட்கள் நான் ஊழியத்திற்கு வந்தபோது சொன்ன வார்த்தைகள் அதிகம் அதிகம் அதிகம். ஆனால் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். உடனே நடந்து விடாது. எந்த நேரம் பொறுமையோடு தான் இருக்கும் பொழுது அந்த பொறுமையை நிமித்தம் யோபின் பொறுமையை கண்டீர்களே என்று சொல்கிறார். யோபின் வாழ்விலே செய்தார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் காத்திருந்தான் பொறுமையோடு. நாட்கள் வரும், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி செய்வார். இந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. இதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். இந்த மாதத்திலே ஒரு நிறைவேறுகிற ஒரு மாதமாக விளங்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.